Oh guys, Bangalore is filled with marketing team and shoots. So I have pitched many places. Everyone is like, already we have a team, already we have a team. Oh god, நான் எங்க போய் pitch பண்ணுவேன் சத்தியமா தெரியல guys. வெல்கம் டு டே 75 ஆஃப் 0 ரூபி கம்பேக்கோட 100 days சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் இருக்க நியர்பை ஷாப்ஸ் எல்லாம் பிச் பண்ண கிளம்பின வேகத்திலே நம்மள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் யூஸ்வலாக நான் கிளைண்ட் பிச் பண்ண போகும்போது மார்னிங் டைம் அவாய்ட் பண்ணிடுவேன், ஏன்னா ரொம்ப பிஸியாக கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஆஃப்டர்நூன் மேலே தான் பிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி நான் பிச் பண்ண வந்த இடம் தான் இந்த டேட் ஷாப்பு. பட் மேனேஜர் ஆர் ஓனர் எல்லாருமே டியூஸ்டே தான் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ டியூஸ்டே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் பிச் பண்ண போனது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கெஃபேக்கு தான். மேனேஜர் வருவாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். அண்ட் வந்த மேனேஜரும் ஷூட் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு இன்னும் ஹவுஸ்லேயே டீம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி டீம் இருக்காங்களேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கெஃபேக்கு பிச் பண்ண வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் ஆல்ரெடி டீம் இருக்காங்களாம். ஸோ மேலே பெருசாக வச்சுருக்க இந்த கடைங்கள்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் டீம் அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு அண்டர் கிரவுண்டில் இருக்க இந்த டாட்டூ ஷாப்புக்கு போனால் அங்கேயும் மார்க்கெட்டிங் டீம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களாமே பெங்களூர் வந்தால் நீங்கள் எல்லா கடையும் எடுத்து வச்சுருக்கீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த பிச்சிங்க்கு போனேன். இந்த பிஸ்போக் ஷாப்பு தான் பிச் பண்ண போனேன். அண்ட் ஓனர் பார்த்து நம்மளை கஸ்டமர் நினச்சி ரொம்ப ஸ்டைலாக வெல்கம் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஷூட் அண்ட் மார்க்கெட்டிங்கை பற்றி சொன்னேன். நம்மளை தனியாக கூப்பிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே கூப்பிட்டு போய் பாய் சொல்லிடுவார்னு நினச்சேன். பட் இன்னும் டீட்டெயிலாக நம்மளோட ஒர்க் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றிலாம் கேட்டார். ஸோ ஷேர் பண்ணேன். அண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆஷிக் கண்டிப்பாக பண்ணுறோம், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அண்ட் இன்னைக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு டீலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த டீல் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட 100 rupees பெட்ரோல் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி க்ரூஷியல் டைமில் நம்ம மணியை எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எடிட்டருக்கு நம்ம பே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரா அண்ட் ரியலாக எப்படி போய் கிளைண்ட்டை பிச் பண்ணி டீலை க்ளோஸ் பண்ணி ஷூட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறோன்றதை ரெகுலராக பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.